தமிழே விழி தமிழாவை அன்பு எழுதிய அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படுகிறது என்பது ஒரு பேச்சை கொண்டுள்ளது. அது அடிக்கடி வருவதுதான். கல்வி அமைச்சர் ஜூலை 18ஆம் நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாட வேண்டும் என்றும் அதற்கான போட்டிகளை மாணவர்கள் நடத்த வேண்டும் என்றும் அறிவித்துள்ளார். இது தவறு எந்த ஒரு அனுபவமே தெரிவித்துள்ளார். அவர் மொழிவாரி மன்ன பிரிந்த நவம்பர் 1 நாளைத்தான் தமிழ்நாடு நாளாக கொண்டாட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நவம்பர் 1 என்று தமிழர்களின் துயர நாள். ஏனெனில் மொழிவாரி மாநிலம் என்ற பெயரிலே தமிழ்நாட்டின் பல பகுதிகள் கூறுபோட்டு பிரிக்கப்பட்டன, தமிழர் அல்லாதவருக்கு ஒப்படைக்கப்பட்டன. சான்றாக சொல்ல வேண்டும் என்றால் கேரளாவின் பரப்பு 38,000 சதுர பொருட்கள், அதாவது சதுர கிலோமீட்டர். தமிழ்நாடு பிற மாநிலங்களுக்கு பறி கொடுத்த நிலங்கள் அளவு 70,000 சதுர பொருட்கள். கிட்டத்தட்ட கேரளாவை போல் 2 மடங்கு நிலத்தையும் பறி கொடுத்துள்ளோம். கேரளாவே செந்தமிழ்நாடாக விளங்கியது முழுவதுமாக மலையாளமாக மாறியது. இப்பொழுது தமிழ் பேசும் நிலையும் இவ்வாறு சென்றுள்ளது. ஆக இவ்வாறு தமிழ் நிலம் பறிகொடுத்த நாளை நாம் துயர நாளாக கொண்டாட வேண்டும். ஆரியர்கள் தான் துயர நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். வஞ்சகத்தால் கொன்றுவிட்டு அதை மகிழ்ச்சியாக கொண்டாட எடுத்துக்கிட்டால் தீபாவளி கூட சொல்லணும். ஆகவே நாம் இவ்வாறு இல்லாமல் நவம்பர் 1 நாளை தமிழர் துயர நாள் என்று கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஜூலை 18ஆம் நாளை தமிழ்நாடு நாளாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உழுவல் என்கின் இலக்குவனார் திருவள்ளுவன் எழுத்தை காப்போம், மொழியை காப்போம், இனத்தை காப்போம். நன்றி.